அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி. நிலையில் பிரியேல். உங்களுடைய உயர்வான நிலையிலிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக தாழ்ந்து விடாதே, கீழ்நிலைக்கு வந்து விடாதே என்று அவை சொல்லுகிறாள். ஹோமியோபதியில ஜென்ராலிட்டிஸ். எக்ஸோடோசஸ் அப்படின்னா குருத்தெலும்பு வளர்ச்சி. எலும்புகளை சுற்றியுள்ள பெரிகான்ட்ரல் அந்த வளையத்திலிருந்து பிறழ்ந்து ஒரு புண்ணு மாதிரி ஏற்பட்டு அந்த இடம் வலியை கொடுக்கிறது. இது எதனால ஏற்படும் அப்படின்னா அடி, இடி, காயம், இதனால அது ஏற்படும். இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அந்த பகுதியில புண்ணு ஏற்படலாம், அல்லது உள்ளாரியே ஏற்படலாம், அல்லது சிறு எலும்பு வளர்ச்சி ஏற்படலாம். ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா சிவியரான வலி கொடுக்கும், நடக்கிறது சிரமம், வீக்கம் இருக்கும், புரியுதுங்களா? எரிச்சல் இருக்கும், சில நேரங்கள்ல மரத்து போயிடும், நம்னஸ் வந்துடும். ஸோ இப்போ இப்படிப்பட்ட அந்த நோய் தன்மை தான் எக்ஸோடோசஸ், அதாவது குருத்தெலும்பு வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த குருத்தெலும்பு வளர்ச்சியை நீக்குவதற்கு, வராமல் தடுப்பதற்கு ஹோமியோபதியில மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு. ஆரம் முரியாட்டிக்கம், ஆரம் மெட்டாலிக்கம், கல்கேரியா ஃப்ளோர், பாஸ்பரஸ் போன்ற பல மருந்துகள் இந்த எலும்பு வளர்ச்சியை, அது உள்ள இருக்கக்கூடிய புண்ணை, அதனுடைய வீக்கத்தை மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய மரத்து போதல் போன்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களை நலமாக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கின்றது. நண்பர்களே, இது போன்ற செய்திகள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பயன்படும் என்பதனாலே தொடர்ச்சியாக சர்வம் யூடியூப் சேனல் மூலமாக சொல்லி வருகின்றோம். அதனால இந்த சர்வம் யூடியூப் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.